பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவே அதை விளங்க பண்ணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், அதை விளங்க பண்ணும். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த வருடத்தின் நடுவில் அதை உயிர்ப்பிக்க போகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாததுனால நாம் ஜெபித்தும் அதில் விடுதலையை அடையாததுனால நாம் சோர்ந்து போகிறோம்ல. இனி அது நடக்காது என்கிற ஒரு முடிவுக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வருடத்தின் நடுவே அவர் உயிர்ப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிங்கப்பா. நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாத நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? வாழ்வதை விட சாவது நல்லதுன்னு சொல்கிறோம்ல. வாழ முடியாத சூழ்நிலையில் மரணத்தை விரும்புகிறோம்ல. தாவீது சொல்லுகிறான், என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் மாயையவே பார்த்து வாழ்ந்துட்டேன்ப்பா. அந்த மாயையான வாழ்க்கையிலிருந்து என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பீங்க. ஒரு பொய்யான வாழ்க்கையை, மெய் என்ன என்பதை அறியாமலேயே நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை உயிர்ப்பிச்சிருங்கன்னு சொல்கிறான். ஆண்டவரே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த உபத்திரவம் என்னை நெருக்குகிறது. இந்த உபத்திரவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. இந்த உபத்திரவத்தின் நடுவே என்னால் வாழ முடியலை, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும்பா. உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பீங்க. இந்த வழக்கு எனக்கு நியாயத்தை கொடுக்கல. நியாயத்திற்காக நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். உங்க வார்த்தையின்படி, உங்க நியாய தீர்ப்பின்படி என் மேல நீங்க கிருபையை வைத்து என்னை உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஆத்துமா இடுக்கத்தில் இருக்கிறது. எல்லா பகுதியிலையும் ஒரு இடுக்கமான வாசல். ஆண்டவரே, இந்த இடுக்கத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில்
உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். செத்து போன லாசருவை கல்லறையிலிருந்து மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமே ஆனால், உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், இன்னைக்கு உயிர் அடையும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் உயிர்ப்பீங்க, உயிரடைய செய்யுங்க. இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஆவியானவர் செயல்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.